வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆர்ஓ டேப் இருக்கு இல்லையா, மிஷினில் வர டேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டைப் ஆஃப் டேப் இருக்குது, அதே மாதிரி அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நார்மலாக வந்து நம்ம வாட்டர் பியூரிஃபையரில் வாட்டர் லீக்கேஜ்னா இந்த டேப் லீக்கேஜ் ப்ராப்ளம் நிறைய வரும். அது எதனால் வருது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேப் என்னென்ன டைப்பில் இருக்குது, அது என்னென்ன மாடலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக இந்த டேப்புன்றது வந்து நார்மலாக பார்த்துருப்போம், எல்லாருமே இந்த டேப் பார்த்துருப்பாங்க. இது வந்து டால்ஃபின் மிஷின், எல்லா நம்ம டால்ஃபின் டைப் ஆஃப் மிஷின் வந்து எல்லா மிஷினுக்கும் இது யூஸ் பண்ணலாம். கென்ட் மாடலுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைப் டேப் தான் வரும். இது மற்ற நம்ம டால்ஃபின் டைப் மாதிரி மாடலுக்கும் இது யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இதில் ஒரு கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் கொடுத்துருக்கிறதுனால இந்த மவுத் வந்து வாட்டர் வர மவுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம கிச்சனில் வந்து சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொசு மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஒரு கொசு இருக்கும், மவுத்தை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இந்த டேப் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கென்ட் டைப்பு டேப்பு. கென்ட்டுக்கும் இதே மாதிரி சேம் லைக் வரும். அதே மாதிரி வந்து நம்ம டால்ஃபின் மிஷினுக்கு, மற்ற நம்ம ஆர்ஓ மிஷினுக்கு எல்லாத்துக்குமே போடலாம். கென்ட்டு, கிராண்ட் ப்ளஸ்ஸு, டால்ஃபின் கோல்டு, இந்த மாதிரி வந்து நிறைய மாடலுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நார்மலாக நம்ம அந்த இந்த டேப்புக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த ஃப்ளோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணி நம்ம டேங்க்லேருந்து எடுக்கும்போது இதில் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக வரும், இதில் வந்து அதிகமாக வரும். தண்ணியினுடைய ஃப்ளோ ரேட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ், அதனால இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் டேப்பு. இந்த டேப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக நம்ம ப்ரெஷ் பண்ணி கீழே ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே தூக்கி எடுக்கலாம். இந்த டேப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேலே தூக்கி எடுக்கிறது வந்து லைஃப் கொஞ்சம் அதிகமாக வரும். கீழே ப்ரெஷ் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு லைஃப் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டைப், இதுவும் நான் சொன்ன மாடலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மேலே நார்மலாக அந்த டேப் மாதிரி மேலே தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்டில், கிளாஸ் அந்த மாதிரினாக்கா இந்த மாதிரி இங்கே வச்சு ப்ரெஷ் பண்ணனா போதும். பாட்டிலோ கிளாஸை வந்து இந்த இடத்துல வச்சு ப்ரெஷ் பண்ணோன்னா, நம்ம தண்ணி எடுத்துட்டிங்கன்னா, நம்ம கிளாஸ் எடுத்துக்கினாவே போதும், நம்ம திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். இதுதான் அதோட பெனிஃபிட்டு. மற்றபடி ஃப்ளோ ரேட்டு இதெல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ டேங்க் இது வந்து நம்ம இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு கீழே விடும்போது கொஞ்சம் ஸ்பீடாக விட்டாங்கனாக்கா தண்ணி இதில் அந்த மவுத்தில் இருக்கிற தண்ணி, சொட்டுற தண்ணி இது மேலே படும்போது தண்ணி தெறிக்கும், தண்ணி வெளியே லைட்டாக தெறிக்கும். அந்த மாதிரி தெறிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டாண்டு, இந்த மெட்டல் டைப் ஸ்டாண்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டாண்டு மேலே பட்டுச்சுனாக்கா நாலடையில் துரு பிடிச்சி அந்த ஸ்டாண்டெல்லாம் இத்து போயிடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதே டைப்பில் தான் இந்த மாதிரி டைப் இருக்குது. ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் டேப்புடைய அந்த இது ஹேண்டில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டைப்பும் டேப் வரும். இது எல்லாமே நார்மலாக நம்ம டால்ஃபின் டேப்பு. இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டால்ஃபின் மிஷினில் வரும். அதே மாதிரி ஹைடெக் கம்பெனி மிஷின் வந்து இந்த மாதிரி மாடல் டேப் கொடுப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி டேப். இந்த மாதிரி டேப்லாம் வந்து அக்வாகார்டில் வர டேப்பு. இந்த மாதிரி டேப்பு வெளியில் எங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே கிடைச்சாலே டூப்ளிகேட்டு தான் கிடைக்கும். ஒரிஜினல் வந்து அக்வாகார்டு அந்த கம்பெனியில் தான் கிடைக்கும். இதுலேயும் சேம் லைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து நம்ம மேலே ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அப் அண்ட் டவுன் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டைப்பு. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அந்த டேப்புனுடைய ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நாப் வந்து சில டைமில் சீக்கிரமாக உடஞ்சிரும், சில டைமில் உடஞ்சிரும். அந்த மாதிரி உடஞ்சிருச்சுனாக்கா நம்ம அந்த ஹேண்டில் மட்டும் தனியாக மாற்ற முடியாது, டேப்பை தான் மாற்றி ஆகணும். மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் டேப்லேயும் இந்த ஹேண்டில் தான் உடையும். இந்த டேப்லுடைய ரெண்டு சைட்லேயும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும் ஒரு சின்னதாக பிளாஸ்டிக்கில். அந்த பிளாஸ்டிக் இது வந்து உடஞ்சிருச்சுனாவோ இல்லை விலகி வெளியே வந்துச்சுனாவோ இந்த ஹேண்டில் மட்டும் தனியாக வந்துடும். அந்த மாதிரி தனியாக வந்துச்சுனாக்கா நம்ம டேப் யூஸ் பண்ண முடியாது. இல்லை உடஞ்சிருச்சுனாக்கா நம்ம இது மட்டும் மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்ற முடியாது. டேப்பை டோட்டலாக தான் மாற்றணும். இது எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இந்த ஹேண்டில் மட்டும் தான் நிறைய இடத்துல உடஞ்சிரும். அந்த மாதிரி உடையும் போது இந்த ஹேண்டில் மட்டும் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஹேண்டில் மட்டும் தனியாக வராது. அப்போ வந்து டேப்பை தான் மாற்றி ஆகணும். வந்து லீக்கேஜ் வரும். நார்மலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சுனாக்கா லீக்கேஜ் வரும்.
அது எதனால் வரும் எப்படி வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக இந்த டேப்னுடைய ஹெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம த்ரெட்டு மாதிரி இருக்கும். நம்ம பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது இப்படி ஓப்பன் பண்ணாங்கன்னா இப்போ உள்ளே வந்து ஒரு லப்பர் ஒன்று இருக்குது. இந்த லப்பர் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஹேண்டில் தூக்கும் போது கொஞ்சம் மேலே வரும். இந்த லப்பர் வந்து மேலே வரும், அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி வரும். அதேமாதிரி அந்த ஹேண்டில் விட்டோம்னா அந்த லப்பர் போய் அந்த ஹோல்ஸில் கவர் பண்ணிக்கும், அப்போ தண்ணி நம்மளுக்கு வராது. இதுக்குள்ளே இது ஒர்க் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருவேளை அந்த லப்பர் மடங்கி இருந்தாலே நம்மளுக்கு லீக்கேஜ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும், இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு தெரியும். இந்த ஸ்ப்ரிங்கு என்ன ஆகுனா சில டைமில் அந்த ஸ்ப்ரிங்கு கூட கட் ஆகிடும். அந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த டேப் வந்து ஹேண்டில் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி டைமில் வந்து சில டைமில் தண்ணி வராது, இல்லை வந்துச்சுன்னா லீக்கேஜ் ஒழிகிட்டே இருக்குது. இது அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆகிடுச்சுன்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த லப்பர் இருக்குங்களா, அந்த லப்பரை வந்து அந்த ஸ்ப்ரிங்கு ஹோல்ஸ் பண்ணிடும். ஒரு வேளை அந்த ஸ்ப்ரிங் உடஞ்சது வந்து இதில் குத்திடுச்சுனாக்கா ஹோல்ஸ் ஆகிடுச்சுன்னா அது மூலம் தண்ணி ட்ராப்பாக ஒழுகிட்டே இருக்கும். அதனாலே ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா என்ன ப்ராப்ளம் வரும்னா, இது நாளடைவில் நம்ம யூஸ் பண்ண இதுவே கூட அந்த லப்பர் வந்து கட்டாக ஆரம்பிச்சிடும். இந்த லப்பர் வந்து கட் ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த லப்பர் கிடைக்குமா இல்லை ஸ்ப்ரிங்கு கிடைக்குமானா கிடைக்காது. வாட்டர் பியூரிஃபையரை பொறுத்தளவுக்கு எந்த கம்பெனிலையும் வந்து டேப்பு அந்த லப்பரு ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் வந்து தனித்தனியாக கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி ஆச்சுன்னா டோட்டலாக நம்ம டேப்பை சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. அப்படி சேஞ்ச் பண்ணி தான் நம்ம இது அப்படி டேப்பை சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. மற்றபடி நம்ம வேறு என்ன பண்ணாலே இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்றதை நம்ம செக் பண்ணோம்னா இதை கழட்டி பார்த்தாவே தெரியும். ஒரு சிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மூடி இருப்பாங்க. இந்த மாதிரி மூடி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இடத்துல இப்போ இதை மூடி இருக்காங்க இல்லையா, இதில் கொஞ்சம் லூஸாக விட்டுருந்தாங்கன்னா கூட சில டைமில் டேப்பில் லீக்கேஜ். இப்போ இந்த ஃபுல் டைட் பண்ணாத கொஞ்சம் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு மைல்டாக ஒரு ட்ராப்பாக தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வரதுக்கான அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹெட்டில் இருக்கிற அந்த மூடியை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா ஒரு சிலது வந்து லீக்கேஜ் அரெஸ்ட் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பை பற்றி டேப் எப்படி வந்து லீக்கேஜ் வருது, அதை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.